जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमारार्पणमस्तु। நம்முடைய பகவான் இன்றைக்கு ஒரு பெரிய திருவிளையாடல் நடத்திவிட்டார். அவருடைய லீலைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு மிகவும் ஆச்சரியமான லீலை என்று சொல்ல வேண்டும். இன்று காலை மிகவும் பிரகாசமாக இல்லை, சற்று மந்தமாய் இருக்கிறது. பகவானுடைய முகத்தில் சூரிய ஒளியை காணவில்லை. இன்று காலை நான் உள்ளே நுழையும் பொழுது பகவானிடம் சென்று வேண்டிக் கொண்டேன். நேற்றைக்கு மதியம் யாரோ என்று சொன்னார்கள், கொஞ்ச நாள் முன்பு நாங்கள் மிகவும் சத்தமாக காட்டுக்கத்தலாக கத்துகிறோம், அது பகவானுக்கு தலை வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் சத்தமாக பாட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது என் மனதில் இருந்தது. என் மனதில் ஒரு பயம் இருந்தது. நாம் இயற்கையாக பாடுகிறோம், இந்த மைக்கெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. நம்முடைய மைக்கின் கருணையில் அல்லவா நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு பகவானுடைய அருளோடு மைக்கின் அருளையும் சேர வேண்டும். இன்னும் எத்தனையோ அருட்கள் சேர வேண்டும். ஒரு பயம். பகவானிடம் வேண்டிக்கொண்டேன், பகவான் நான் எப்படி பாடினாலும், ஏனால் அந்த எழுதும் அன்பர்களும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எழுதுகிறார்கள். நான் திருந்தி நல்லபடியாக பாட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். பகவானுக்கு அது இதமாக அமைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். நான் நன்றாக திருந்த வேண்டும். பகவான் மிகவும் சத்தமாக பாடக்கூடாது. அப்படியே நான் பாடினாலும் அப்படியே அது கேட்காமல் செய்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அந்த பிரார்த்தனை எனக்கு வந்தது. அந்த பிரார்த்தனையோடு தான் நான் ஆரம்பித்தேன். அதன் பிறகு பகவான் ஒரு விளையாடல் செய்துவிட்டார். எல்லோருக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று. சத்தமே கேட்காமல் செய்து விட்டார் பகவான் என்று பின்னால் தான் உணர்ந்து கொண்டோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 23-25 நிமிடங்களுக்கு பிறகு சத்தம் கேட்கவில்லை என்று தெரிந்து கொண்டு, ஏனோ பகவான் இந்த திருவிளையாடலை நடத்தியிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே லீலைகள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். நாம் புரிந்து கொள்வதுதான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கு 2 கதைகள் சொல்லலாம் என்று நினைத்தேன். மிகவும் நல்ல அருமையான கதைகள். பகவான், நான் திரும்ப திரும்ப நாம் வேண்டிக் கொள்கிறோம் அல்லவா, பகவான் தாங்கள் எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் தந்துள்ளீர்கள். இன்றைக்கு உங்கள் அருளினால் எங்களுக்கு 1 மணி நேரம் சேர்ந்து இணைந்து உங்களுடைய நாமம் பாடக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு, பாக்கியம் கிட்டியுள்ளது. அதற்கு நன்றி செலுத்தி எங்களுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இதை நாம் தினம் தினம் செய்து வருகிறோம். இன்றைக்கு அதை பகவான் நிரூபித்து காண்பித்து விட்டார். திடும் என்று ஏதோ ஒன்று நடந்து, ஒரு மாயை நடந்து எல்லோரும் இதில் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. நேற்று நான் சொன்னேன் அல்லவா, நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும், விஜிலண்டாக இருக்க வேண்டும் என்று.
இந்த முதல் கதை நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை பகவான் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். கண்கள் தெரிகின்றன, காதுகள் கேட்கின்றன. உடலால் நம்மால் நினைத்த போது நினைத்த இடத்திற்கு நடந்து செல்வது, நன்றாக நடந்து செல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு 40 வயதிற்கு மேல் முட்டி வலி வந்தால் தெரியும் நடப்பது என்பது என்ன. இத்தனை நாளைக்கு அதை நாம் எப்படி மிகவும் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று. உடலில் ஏதேனும் ஒரு பாகம் ரிப்பேர் ஆனால்தான் அந்த பாகத்தின் அருமை நமக்கு தெரிகிறது. ஒரு பெரியவர் இருந்தார், 70 வயது ஆகிவிட்டது. அவருக்கு நன்றாக ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். திடமென்று ஒரு நாள் அவருக்கு கிட்னி வேலை செய்ய முடியவில்லை, அவரால் எழுந்திருக்க முடியவில்லை, மிகவும் கஷ்டப்பட்டு விட்டார். மிகவும் சாதாரண விஷயம். நாம் பாத்ரூமுக்கு போய் வருவது, யாராவது அதை பற்றி சிந்தனை செய்வோமா? அதற்கு ஒரு நிமிட ஒதுக்கி இருக்கிறோமா? அதை பற்றி நினைப்பதே இல்லை. தினம் தினம் நடக்கிறது. மிகவும் இயற்கையான செயல். அந்த இயற்கையான செயல் திடமென்று அவருக்கு நின்று விட்டது. வயிறு ஒப்பி விட்டது. மிகவும் கஷ்டப்பட்டார். அதைத் தொடர்ந்து பலவிதமான சங்கடங்கள், கஷ்டங்கள். அதன் பிறகு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தார்கள். கிட்னியினால் டயாலிசிஸ் அது இது என்று போய்கொண்டே இருந்தது. கடைசியில் ஒரு வழியாக அவருக்கு சரியாகி வீட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒரு பில் அனுப்பினார்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து. அதை பார்த்தார், ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டார். இந்த கதை பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், நான் முன்னாடியே சொல்லியும் இருக்கலாம். சிலவற்றை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. அழுத உடனே எல்லோரும் நினைத்தார்கள் நிறைய லட்சங்களில் போயிருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இவரும் பெரிய பணக்காரர். அது இருந்தாலும் இவ்வளவு ஆகிவிட்டதே என்று வருத்தப்படுகிறார் போலும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பது போல் இல்லை. நான் நினைத்தேன், இந்த 70 வருட காலம் எல்லா விதமான ஆரோக்கியமும் எனக்கு இருந்தது. கடவுள் என்னை மிகவும் நன்றாக வைத்திருந்தார். இப்பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு இவ்வளவு பெரிய பில் அனுப்பியிருக்கிறார்கள். அது இயற்கை தான், அது சகஜம்தான், அதற்காக அழவில்லை. ஆனால் இத்தனை நாட்கள் என்னை நன்றாக வைத்திருந்த கடவுள் எந்த ஒரு மாதமும் எனக்கு பில் அனுப்பவே இல்லையே. எல்லாவற்றையும் இலவசமாக அல்லவா எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தார். 70 வருஷங்களாக இலவசமாக எனக்கு ஆரோக்கியம் கொடுத்து கொண்டிருந்தார் கடவுள், எந்த ஒரு பில்லும் அனுப்பாமல். அதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு கதை இது. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்கனவே இருக்கின்றன. அதை நினைத்து நினைத்து கொண்டாடி கொண்டாடி உருகி உருகி நாம் பகவானுக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை சொல்வோம். இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு குறைப்பட்டு அதை பெரிதாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் குமைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்ததாக டாக்டர் ராமநாதன் ஒரு தடவை வே பேக் ஒரு 10 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், இங்கு இருந்த பொழுது ஒரு விழாவில் சொன்னார் இந்த கதையை. மிகவும் சுவாரஸ்யமான கதையாக இருந்தது. அது இன்று நினைவுக்கு வந்தது. அவர் சொன்னார், ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். அங்கு சென்ற பொழுது இரவு நேரமாகிவிட்டது. அவன் காட்டுக்குள்ளேயே தங்கும்படியாக ஆகிவிட்டது. அப்பொழுது அங்கே எங்கோ ஒரு இடத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அங்கே ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒரு சாதாரண மனிதன் அங்கே விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டு கொண்டிருந்தான். அவன் அப்பொழுது சொன்னான், உங்களால் தான் எல்லா காரியமும் நடக்கிறது பகவான், தாங்கள் சிறப்பாக நடத்திவிடுகிறீர்கள், தங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி இவன் அந்த குடிசைக்குள் நுழைந்து இதையெல்லாம் பார்த்தார். என்னப்பா, நீ நன்றாக இருப்பதற்கு கடவுள்தான் காரணம் என்று சொல்கிறாயே, இந்த நாட்டு ஒரு அரசனுடைய பொறுப்பல்லவா அது? அவன் நன்றாக இருப்பதனால், அவன் நன்றாக நாட்டை வைத்திருப்பதனால் தானே ஒவ்வொரு குடிமகனும் நன்றாக இருக்கிறான். நீ அரசனுக்கு நன்றி சொல்லாமல் ஏதோ ஒரு தெய்வத்திற்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார்.
அப்பொழுது அவன் சொன்னான், இல்லை இல்லை, அந்த அரசன் நன்றாக ஆள வேண்டும் என்றாலும் அதற்கும் இறையருள் வேண்டும், இறையருள் இல்லாமல் எந்த செயலும் நடைபெறுவதில்லை என்று சொல்லிவிட்டான். அரசனுக்கு என்னவோ மாதிரி ஆயிற்று. எல்லா குடிமக்களும் தன்னை புகழ வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டு அவர் நல்ல ஆட்சியை நடத்தி வந்து கொண்டிருந்தார். இந்த குடியானவன் இப்படி சொல்லிவிட்டானே என்று அவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. நீ என்ன செய்து பிழைத்து வருகிறாய் என்று கேட்டார். நான் விறகு வெட்டி பிழைக்கிறேன் ஐயா என்றார். அந்த குடியானவனுக்கு வந்திருப்பவர் யார் என்று தெரியவில்லை. அதன் பிறகு அரசன் என்ன செய்தார், மறுநாள் அவர் விறகு வெட்டி பிழைப்பதற்கு தடை செய்து விட்டார். தடை செய்துவிட்டு 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த காட்டுக்குள் போனார். அவன் அதே இடத்தில் அதே மாதிரி பூஜை செய்து கொண்டு அதே மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தான். அவர் சொன்னார், என்னப்பா உன்னுடைய தொழிலே நின்று விட்டது, விறகு வெட்ட முடியாமல் இந்த ஊர் அரசன் செய்து விட்டான், நீ இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாய், இறைவனுக்கு வேறு நன்றி சொல்கிறாயே, நீ இப்பொழுது பிழைப்பிற்கு என்ன செய்கிறாய்? அவன் சொன்னான், ஐயா நான் இப்பொழுது செருப்பு தைத்து கொடுக்கிறேன், ஊருக்குள் சென்று செருப்பு தைத்து கொடுத்து அதில் வரும் பணத்தை வைத்து என் ஜீவனம் நடந்து கொண்டிருக்கிறதில் ஒன்றும் கஷ்டமில்லையே, கடவுள் என்னை காப்பாற்றி வருகிறார், அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று கூறினார். அரசனுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. மறுநாளைக்கு அவர் என்ன ஒரு உத்தரவு போட்டார், இந்த குடியானவன் இந்த தொழிலை செய்யக்கூடாது, செருப்பு தைக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவிட்டு விட்டார். அதன் பிறகு மறுபடியும் 2-3 நாட்கள் கழித்து அவர் அங்கு சென்ற பொழுது அதே மகிழ்ச்சியோடு அந்த குடியானவன் பூஜை செய்து கொண்டிருந்தான், பகவானுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தான். என்னப்பா நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அரசன் என்னவோ செய்து விட்டாராமே, நீ செருப்பு தைக்கக்கூடாது என்று. உடனே அவன் சொன்னால், அதனால் என்ன, நான் இப்பொழுது ஊருக்குள் போய் குடைகள் எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன், குடைகளை எல்லாம் தைத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதில் ஏதோ சிறிது பணம் வருகிறது, அதை வைத்து நான் ஜீவன் நடத்தி கொண்டிருக்கிறேன், கடவுள் என்னை எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்கள் என்று கூறி அவன் மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தான். யார் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் கடவுள் அதற்கு ஏதோ ஒரு பரிகாரம் எனக்கு செய்து விடுகிறார், அதற்கு ஏதோ ஒரு வழியை காட்டுகிறார், ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறந்து விடுகிறது என்று அவன் சொன்னான். அரசனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிவிட்டது. அதன் பிறகு குடை தைப்பதையும் அவர் நிறுத்திவிடுவதற்கு உத்தரவிட்டார். இப்படி அவன் எது செய்தாலும் அந்த தொழிலுக்கு ஒரு தடை விதித்து கொண்டே வந்தார். கடைசியில் அவன் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்பொழுது மறுபடியும் அவர் ஒரு நாள் அந்த காட்டிற்குள் சென்று அவனுடைய குடிசைக்கு சென்றார். அந்த குடிசையில் மறுபடியும் அவன் சந்தோஷமாக இறைவனை வழிபட்டு கொண்டு இறைவனை வாழ்த்தி கொண்டு நன்றி சொல்லி கொண்டு இருந்தான். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா நீ என்ன ஒரு தொழில் செய்தாலும் இந்த ஊர் மன்னர் உன்னை தடுத்து விடுகிறார், அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய், இன்னும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, கடவுள் உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்து விட்டார். அதற்கு அவன் சொன்னான், ஆமாம், ஒரு தொழிலும் செய்ய முடியவில்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். அதன் பிறகு இந்த ஊர் அரசனுடைய படையில் நான் சேர்ந்து விட்டேன், ஒரு படை வீரனாக சேர்ந்து விட்டேன் என்று கூறினான். சரி, படை வீரனாக சேர்ந்து விட்டால் 15 நாளைக்கு ஒரு தடவை தானே சம்பளம் கொடுப்பார்கள், நீ இந்த 15 நாள் என்ன செய்வாய் என்று கேட்டாராம். அதற்கு அவன் சொன்னானா, இந்த ஊர் அரசர் மிகவும் நல்லவர், அவரை மிகவும் வீரமிக்கவர், நல்லவர், அவரும் எந்த ஒரு நாட்டின் மீதும் படையெடுக்க மாட்டார், எந்த நாட்டினரும் அவர் மீது படையெடுக்க மாட்டார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால் நான் அங்கு படை வீரனாக சேர்ந்த போது எனக்கு ஒரு வாள் கொடுத்தார்கள், அந்த வாளை விற்றுவிட்டேன், அந்த பணத்தில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த வழியை காண்பித்தவர் இறைவன் தானே, அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இப்பொழுது அந்த உரையில் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டாராம். ஒரு மரக்கத்தி ஒன்றை பண்ணி வைத்திருக்கிறேன், அதில் யாருக்கும் தெரியாது என்று சொன்னான். உடனே அரசன், சரி இவன் நன்றாக பிடிபட்டான், நாளைக்கு இவனை பிடிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி மறுநாள் தன்னுடைய தர்பாரில் எல்லோரையும் வரச் செய்து இவனையும் வரச் செய்து அவர் சொன்னார், ஒரு கொடிய கைதி அவனை கொண்டு வாருங்கள், மரண தண்டனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கொடிய கைதியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். அந்த கொடிய கைதி அந்த தர்பாருக்கு அழைத்து வரப்பட்டான். அப்பொழுதுதான் அந்த குடியானவனுக்கு தெரியும், இந்த அரசர் தான் இத்தனை நாளாய் தன்னிடம் வந்திருக்கிறார் என்று. அவனுக்கு மிகவும் பயமாக போய்விட்டது. ஆனாலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்பொழுது அந்த அரசர் சொன்னார், நீ படை வீரனாக இருக்கிறாய்,
உன் கையில் வாள் இருக்கும் அல்லவா? நீ இப்பொழுது இந்த கொடியை இவனுக்கு நான் மரண தண்டனை விதித்துள்ளேன். இந்த மரண தண்டனை இன்றைக்கு நீதான் நிறைவேற்ற வேண்டும். உன் வாளை உரு, அவன் தலையை வெட்டு என்று சொன்னாராம். இவனுக்கு ஒரே பயம். உள்ளே மரக்கத்தி அல்லவா இருக்கிறது. அதை வெளியே எடுத்தால் அவர்கள் கொடுத்த வாளை நான் மரக்கத்தியால் ஏமாற்று வேலை செய்துவிட்டேன் என்று பெயர் வந்துவிடுமே. அரசன் எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுப்பாரே. இறைவா, இது நீதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா மனதில் வந்தது. அவன் சொன்னான், அந்த தர்பாரில் சத்தமாக சொன்னான், இறைவா, என்னுடைய வாழ்க்கையை நீதான் நடத்தி கொண்டிருக்கிறாய். உன்னால் தான் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். எது நடந்தாலும் என் சந்தோஷத்தை நீ கலைப்பதில்லை. இன்றைக்கு எனக்கு மிகவும் பெரிய ஒரு சோதனை இந்த அரசர் கொடுத்து விட்டார். நான் இதுவரை ஒரு எறும்பு கூட எந்த ஒரு தீங்கையும் செய்ததில்லை. இது சத்தியம் என்றால் என்னுடைய உரைக்குள்ளே இருக்கும் வாள் மரக்கத்தியாக ஆகட்டும் என்று சொன்னாராம். என்று சொல்லிவிட்டு உள்ளிருந்த மரக்கத்தியை வெளியே எடுத்து காண்பித்தானாம். அத்தனை பேரும், ஆஹா, இவன் எப்பேற்பட்ட பக்தன், இவன் வேண்டிக் கொண்டான் உள்ளிருக்கும் வாள் மரக்கத்தியாக வேண்டும் என்று. அது மரக்கத்தியாக ஆகிவிட்டதே, இப்பொழுது அவனால் இந்த கைதியை கொல்ல முடியாதே என்று எல்லோரும் வியந்து போய் அவனை பாராட்டினராம். அரசன் உறைந்து விட்டான். எப்பேற்பட்ட சமயோச்சித புத்தி இவனுக்கு! அது உள்ளே மரக்கத்தி வைத்திருக்கிறான் என்று தெரிந்து அதை அவன் வெளியே எடுக்கும் பொழுது இவனை நாம் மாட்டிவிட வேண்டும் எல்லோர் முன்னாலும் என்று நாம் நினைத்தோம். இவன் நமக்கு மேல் ஒரு சமயோச்சித புத்தியோடு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்து அது உண்மையாகவே மரக்கத்தி ஆகிவிட்டதாக கூறி இதை எடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டானே என்றவுடன் அவருக்கு அப்பொழுதுதான் அந்த மனதில் தோன்றியதாம், இறை பக்தியோடு சமயோச்சித புத்தியோடு இருக்கும் இவன் சாதாரண மனிதன் அல்ல, இவனை நாம் நன்கு உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று அவனை பாராட்டி அவனுக்கு வெகுமதிகள் கொடுத்து ஒரு பெரிய பதவியையும் கொடுத்தார். வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் நமக்கு வேண்டுமென்றே தடைகள் வரும், விதவிதமாய் வரும். அவை ஒவ்வொன்றும் நமக்கு நன்மைக்குத்தான், நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்குத்தான். இதுவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று நாம் எடுத்துக்கொண்டே வந்தோமானால் ஒரு நிலையில் இறைவனுக்கே பொறுக்காது போலும் ஏதோ ஒன்று செய்து எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை விடாது, அதாவது இறைவனுக்கு அவரை புகழ்வதுதான் பிடிக்குமா. பிரைஸ் தி லார்ட் என்று கிறிஸ்தவர்களும் சொல்லுவார்கள். லீலோசுவிக் அவர்கள் அந்த பிரைஸ் தி லார்ட் என்பதை தான் உபயோகித்து பகவானுக்கு நிறைய பாடல்கள் எழுதினார். நாம் சொல்வோம் அல்லவா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று. அந்த மாதிரி இறைவனை நாம் கொண்டாடி கொண்டாடி வைத்துக்கொண்டே இருந்தோமானால் தான் அந்த இறையருள் நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்கும். இறைவனை திட்ட ஆரம்பித்தோமானால் எல்லோரும் நம்மை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். இறைவன் நேரே வந்து நம்மை திட்டமாட்டான், ஆனால் மற்றவர்கள் மூலமாக நமக்கு அதற்கு வெகுமானம் அளித்து விடுவான். அதனால் இந்த கதைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய மனப்போக்கு எப்படி இருக்க வேண்டும், நம் வாழ்க்கையை எப்படி சமாளிக்க வேண்டும், என்ன நடந்தாலும் நம் மனதில் ஒரு திருப்தியையும் ஒரு சந்தோஷத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ஜோதியை நாம் அணையாமல் காப்பாற்றுவோமோ அந்த மாதிரி நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய திருப்தியையும் நாம் காப்பாற்றிக் கொள்வதில் தான் இருக்கிறது. எத்தனை பொருள்கள் நம்மிடம் வந்தால் என்ன, இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று குறைபட்டு கொண்டே வாழ்க்கையை கழிப்பதை விட ஒரு பொருளும் இல்லை என்றாலும் அந்த நிறைவு என்பது நாம் மனதில் வைத்துக் கொள்வதுதான். அது இறை தொடர்பு இருந்தால் மட்டுமே முடியும், இறை அருள் இருந்தால் மட்டுமே முடியும். அதற்கு இறைவனை நாம் சதா நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பகவான் அந்த 79களில் சன்னதி ஸ்ட்ரீட்டில் ஒரு நாள் முழுவதும் இதை பற்றி தான் பேசுகிறார். கண்டென்மெண்ட், திருப்தி. யார் உலகிலேயே மிகவும் பணக்காரன் என்ற ஒரு கேள்வி வருகிறது ஒரு அன்பரிடமிருந்து. உடனே பகவான் ஒவ்வொருவரையும் கேட்டார். யாருக்குமே அது பதில் சொல்ல தெரியவில்லை. உடனே பகவான் சொன்னார், யாருக்கு எப்பொழுதும் மனதில் திருப்தி இருக்கிறதோ அவனே உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரன் என்று சொன்னார்.
அந்த திருப்தி இருக்கும் பொழுதுதான் மனதில் அமைதி வரும். இதுவும் போதும், இதுவும் போதும், இதுவும் போதும், எதுவும் போதும் என்ற மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டோமானால் எமக்கு எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும், பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, கடவுள் அவரை சார்ந்து வாழ்பவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை தருவார். அவை ஒன்றொன்றையும் நாம் பெரும் ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொள்வதோடு அதற்காக இறைவனிடம் நன்றி சொல்ல வேண்டும். பகவான் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார், தேவ்கி, this beggar and you, we have not only to accept whatever Father gives as a blessing, but be grateful to him for that. இந்த முதல் இது கூட செய்து விடலாம். சரி, இதுவும் ஆசீர்வாதம், இது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி சொல்லி அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும். ஆனால் அதற்காக இறைவனிடம் நன்றியோடு இருப்பது மிகவும் கஷ்டம். இன்றைக்கு இந்த கதையில் அதை பார்க்கிறோம். அந்த குடியானவன் விறகு வெட்டும் தொழில் ஒன்றொன்றும் அதை மாற்றி மாற்றி, தொழிலை மாற்றி மாற்றி அதில் ஒரு சந்தோஷத்தை வளர்த்துக் கொள்கிறான், திருப்தியை வளர்த்துக் கொள்கிறான். அப்பொழுதும் அந்த மன்னனுக்கு பாருங்கள், எவ்வளவு பெரிய பேரரசு, அத்தனை பேரும் அவனை கொண்டாடுகிறார்கள், நல்லாட்சி, யாரும் படையெடுக்கவில்லை, இவரும் படையெடுத்து போகவில்லை. அப்படியெல்லாம் இருந்தும் ஒரு குடியானவன் தன்னை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேன் என்கிறானே என்ற ஒரு குறை, அந்த குறையை பெரிதாக்கி எத்தனை விதமான துன்பங்களை அவனுக்கு தந்தார். அவன் அத்தனை குறைகளையும் வாங்கிக் கொண்டு அதை நிறைவாகவே பார்த்து கடைசியில் வெற்றி அடைகிறான். அதற்கு காரணம் அவனுடைய இறை பக்தி. இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தான், இறைவனிடம் நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தான். This attitude of gratitude to God is very important in the life of a sadhak. கடவுள் சாதகனா இருப்பவனுக்குத்தான் அத்தனை சோதனைகளும் கொடுப்பான். உண்மையில் சொல்ல போனால் பாண்டிச்சேரி மதர் சொல்கிறார், கடவுளை நெருங்க நெருங்க நெருங்கத்தான் நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஜாஸ்தியாகும். அப்படி சோதனைகள் வேதனைகள் ஜாஸ்தியானால் நாம் கடவுளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக்கொள் என்கிறார். ஏனென்றால் அதுதான் உண்மை என்கிறார். ஆக இதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். இத்துடன் ஒரு நிகழ்ச்சியை நான் இன்று சொல்வதாக படித்தேன். அது என்னவென்றால், பகவான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹட் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹட்டில் நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நேரம் இல்லை, அன்றைக்கு ஏதோ சில சமயங்களில் சில நேரங்களில் கூட அங்கு வருவார், சில சமயம் காலையிலிருந்து மாலை வரையிலும் அங்கு இருப்பார். அந்த காலங்களில் அப்படி ஒரு முறை எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது டாக்டர் ராமநாதன் இருந்தார், திரு முகிலன் இருந்தார் அவருடன், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள், நம்முடைய ஆசிரம தலைவர், எல்லோருக்கும் தெரியும். அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நடந்த இந்த விஷயம் இது. அவர் அவருடைய குடும்பத்தினருடன் டெல்லி, வாராணசி வழியாக நேபாள் செல்வதற்காக ஒரு பயணத்தை திட்டமிட்டிருந்தார். பகவானிடம் வந்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி சென்றார். அதன் பிறகு அவர் நேபாள் வரையிலும் சென்று பிறகு வாராணசி திரும்பிக் கொண்டிருந்த சமயம் திடும் என்று புயல், அந்த விமானமானது பெரிதாக ஆட ஆரம்பித்து விட்டது. உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் பயந்து போயினர். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அந்த விமானம் கீழே விழுந்து எங்கே வேண்டுமானாலும் விழலாம், தீப்பற்றி கொள்ளலாம், நொறுங்கி விடலாம். உள்ளே இருப்பவர்கள் அத்தனை பேரின் உயிருக்கும் ஆபத்து. அது தட தடவென்று மேலும் கீழும் ஆட ஆரம்பித்தது. உள்ளே இருப்பவர்கள் உருண்டு கொண்டிருந்தார்கள். உடனே ஜஸ்டிஸ் அவர்கள் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று கத்த ஆரம்பித்தாராம். அந்த அவர் கத்த யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்ற நாமம் சொல்ல சொல்ல அது மெல்ல ஆடியபடியே வாராணசி வந்து சேர்ந்து விட்டதாம். இங்கே பகவான் அவர் செல்லும் முன்பு என்னிடம் சொன்னார், அவருடைய அந்த பயண திட்டத்தின் விவரங்களை நீ வாங்கி வைத்துக்கொள் என்று. நான் அவரிடம் சொன்னேன், பகவான் அடிக்கடி என்னை கேட்பார்,
இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார், இன்றைக்கு என்ன இது என்றெல்லாம் கேட்பார். அதனால் நீங்கள் அந்த விவரங்களை கொடுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன் என்று அதை வாங்கி வைத்திருந்தேன். அவ்வப்பொழுது பகவான் கேட்டுக்கொண்டிருந்தார், தேவிக்கு இன்றைக்கு அவர் எங்கிருப்பார், அவர்கள் குடும்பம் எங்கிருக்கும் என்றெல்லாம் அந்த விவரங்கள் எப்பொழுதும் இதே மாதிரி நடக்கும். மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்வார். அதை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு அவருக்கு கரெக்டாக கேட்கும்பொழுது நாம் சொல்லிவிட வேண்டும். அந்த மாதிரி என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அன்றைக்கு என்னை எதுவுமே கேட்கவில்லை. பகவான் மிகவும் மௌனமாக இருந்தார். அந்த வாராணசிக்கு அது 3:15 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம், 3:30 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம், கடைசியில் அது தடதடவென்று ஆடிக்கொண்டே வந்து சேர்ந்தபோது 5:15 ஆகிவிட்டது. அதற்கு சற்று முன்பு இங்கு பகவான் கேட்கிறார் டாக்டர் ராமநாதனை பார்த்து, ஜஸ்டிஸ் அருணாச்சலம் இப்பொழுது எங்கே இருப்பார் என்று விசாரிக்கிறார். அவர் சொல்கிறார், தெரியவில்லை, இன்றைக்கு அவர் வந்து நேபாளத்திலிருந்து வாராணசி வர வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5:15 பகவான் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வாராணசி வந்து சேர்ந்து விட்டார் என்று இங்கே சொல்கிறார். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் அவர் வந்து சேர்ந்து விட்டார் என்று. அவர் எப்படி வந்து சேர்ந்து விட்டார் என்பது யாருக்கும் தெரியாது, பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். பகவான் அந்த மௌனத்தில் முழுவதும் அங்குதான் இருந்திருக்க வேண்டும். அந்த அத்தனை ஆட்டத்திலும் அந்த அன்றைக்கு அதை ஓட்டியவர் பகவானாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜஸ்டிஸ் வாராணசி விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிய பொழுது அங்கிருந்த ஃப்ளைட் என்ஜினியர்ஸ் எல்லோரும் சொன்னார்களாம், மற்ற நீதிபதிகளும் வந்திருந்தார்களாம். ஏனென்றால் எல்லோருமே என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஏதேனும் ஒரு பெரிய விபத்து நடக்கவிருக்கிறது. எல்லோரும் மிகவும் கவலையோடு அங்கு நின்று கொண்டிருந்த பொழுது அந்த ஃப்ளைட் என்ஜினியர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்பொழுது சொன்னார்களாம், இந்த விமானத்தில் எப்படியோ எல்லோரும் உயிர் தப்பி வந்துவிட்டீர்கள், கடவுள் ஒருவரால்தான் இதை செய்திருக்க முடியும் என்று திட்டவட்டமாக சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு புயல் அது எப்படி சிக்கி உங்கள் விமானம் ஆடியது என்று நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். இது பிழைப்பதற்கே சான்ஸ் இல்லை என்று பயந்து போயிருந்தோம். ஆனால் வந்து சேர்ந்து விட்டீர்களே, ஆடியபடியே வந்து சேர்ந்து விட்டீர்களே. இது கடவுள் மட்டும்தான், கடவுளின் அருளால் தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒரு மனதோடு ஒட்டுமொத்தமாக சொன்னவுடன் ஜஸ்டிஸ் சொன்னாராம், யோகி ராம் சுரத்குமார் கடவுள் தான் எங்களை காப்பாற்றினார் என்று. இங்கே அதற்கு எத்தனையோ பேர் வேண்டிக் கொண்டிருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஜஸ்டிஸ் சொல்கிறார், அதற்கு என்ன அத்தாட்சி? அந்த நேரத்தில் பகவான் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், இப்பொழுது அருணாச்சலம் அவர் ஜஸ்டிஸ் எங்கே இருப்பார், எந்த இடத்தில் இருப்பார், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வந்து சேர்ந்து விட்டாரா என்றெல்லாம் டாக்டர் ராமநாதனை ஒன்றும் தெரியாதவர் போல் விசாரித்து கொண்டே இருக்கும் நேரத்தில் அங்கே இருந்து அத்தனை விஷயங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 5:15 சொல்கிறார் பகவான், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வாராணசி வந்து சேர்ந்து விட்டார். இதை நமக்கு பகவான் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டம் காணும் போதெல்லாம், வாழ்க்கை புயலில் சிக்கி நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடலோ மனதோ ஆட்டம் காணும் போதெல்லாம் நாம் கூப்பிட்ட மாத்திரத்தில் பகவான் ஓடி வந்து நம்மை கரை சேர்க்க தயாராக இருக்கிறார். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, அந்த ஏழை குடியானவன் எப்படி எல்லாவித சூழ்நிலைகளிலும் ஒரு திருப்தியோடு சந்தோஷத்தோடு பகவானிடம் நன்றியோடு அவருடைய புகழை பாடியபடி இருந்தாலும் அதையிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் நமக்கு வாழ்க்கையை ஆட்டம் காணும் பொழுதெல்லாம் நம்மை பைலட்டாக இருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பார் என்பதில் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கும் அவருடைய அருள் வேண்டும். அதனால் அவரிடமே அதை பிரார்த்தித்துக் கொள்வோம். பகவான், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தாங்கள் எங்களை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாக வேண்டும். தங்களுடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தங்களுடைய கையில் ஒரு கருவியாக மட்டுமே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும். வாழ்க்கை முழுவதும் அப்படி இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலை மறுபடியும் இந்த உலகமே ஆட்டம் கண்டிருக்கிறது.
எப்பேற்பட்ட ஆட்டம் கண்டிருக்கிறது. கொரோனா போய்விட்டது போல் தோன்றுகிறது, உடனே திரும்ப வருகிறது, மறுபடியும் அவசர அவசரமாக அவர்கள் உத்தரவிடுகிறார்கள், இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம். மறுபடியும் அது குறைந்து போவது போல் இருக்கிறது, திரும்ப மறுபடியும் வருகிறது. கொரோனா என்ற புயலில் இப்பொழுது சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தை இந்த கொடிய ஆட்டத்திலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்பி வாழ்க்கையை எல்லோருக்கும் ஸ்திரப்படுத்த வேண்டும்.